ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, கொஞ்சோண்டு கேரட் இதெல்லாம் அரைச்சி சேர்த்தோம்னா குழந்தைங்க வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அதனால் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அரைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்து வச்சுருக்க வல்லாரைக்கீரை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மாவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். அப்போ தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோசை ஊற்றி நெய் இல்லைன்னா வெண்ணெய், எண்ணெய் எதனா ஒன்று ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வல்லாரைக்கீரை தோசை தான் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு முட்டை ஆம்லேட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எல்லா வெஜிடபிளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் கோஸ், அப்புறம் குடைமிளகாய், கேரட், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோன்னா அப்போ பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் பவுடர், கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள்லாம் சேர்க்கறதுனால வந்து வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிக்கணும். எவ்வளோத்துக்கு நல்லா அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆம்லேட் ஊற்றி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு எடுத்தோம்னா சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பருப்பு கீரை கடையில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பருப்பு கீரை. இதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வடிகட்டி. இதுக்கு சிறுபருப்பு தான் எடுக்க போகிறேன். சிறுபருப்பு எடுத்து அதை நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு அது கூட வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், தோல் உரிக்காத பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். விசில் இறங்கின பிறகு நல்லா தண்ணி இருத்துட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், அப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய். வெங்காயம் செவந்து வந்த பிறகு கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்து இருத்து வச்ச தண்ணியை சேர்த்து கொதி வந்த உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான பருப்பு கீரை கடைகள் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மெத்தடில் இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. சூடான உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லா பருப்பும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வறுத்த பிறகு பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 4 பருப்பு எடுத்துருக்கேன். அது 4ஐயும் பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். எள்ளு சேர்க்கனால வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கருவேப்பிலை சேர்க்கல. அதையும் நல்லா வறுத்து எடுத்து சேர்க்கணும் கருவேப்பிலையும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். நான் வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன், சாதாரண மிளகாய் எடுத்திருக்கேன். நான் சும்மா வறுத்து எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்து ஒரு அரைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு, அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு நிறையா சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கும்ல, அதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.